பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாப்பி பிளஸட் மண்டே. தேவ பிள்ளைகளே, ஏல்பத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய தேவ வாக்கு பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆம் தேவஜனங்களே, பலனில்லாமல் குன்று தவிக்கிற நேரங்களில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று பிலிப்பியர் 4:13 சொல்லியிருக்கிறது. ஹீ கேன் ஸ்ட்ரென்தன் அஸ். யார் நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்? வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். வேறு யாராலையும் அதை செய்ய முடியாது. வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அவர் வலதுகரத்தில் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, பலன் குன்றவர்களாய், பலனற்றவர்களாய், வியாதியின் சமயங்களில் யாரை நாம் தேற்றுவோம்? நம்மை தேற்றார் யாரும் இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கிறோமா? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபியர் நாட். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நீங்கள் அவருடைய ஆவினால் உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்படவும் என்று எபேசியர் 3:16 சொல்லியிருக்கிறது. ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு இருந்தால் நுகங்களை முறிக்க கர்த்தர் வல்லமை தருவார். அவர் நமக்கு கிருபையாய் நமக்கு ஸ்ட்ரென்த்தை தருவார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வசனம் என்னும் மன்னாவை படிக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரென்த்தை தருவார். வல்லமையை தரித்துக்கொள்ள நமக்கு கிருபை தருவார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, திகையாதீங்க. நான் உன் தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு நம்மை பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். நம்ம விசேஷமாக ஜெபிக்கலாமா? இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஏசப்பா, ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகள் பலன் குன்றவர்களாய் கர்த்தாவே வாழ்க்கையில் தோல்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களை பலப்படுத்தி நீர் அவர் சகாயம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்ய அவர் நீதியின் வலதுகரம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, அவரிடத்தில் வாங்க. அவர் உங்களுக்கு பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் செய்வார். மே காட் பிளஸ் யூ abundantly and have a blessed day. And Jesus is coming soon. Please prepare and வேதத்தை வாசிங்க. ஆமேன்.